வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் சுக்கிரனும் கேதுவும் சுக்கிரனின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துல இணைவு பெறுகிறார்கள். இந்த கிரக சேர்க்கை ஒரு அதி உன்னதமான மாற்றத்தை ஒருத்தரோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கலியுகத்துல மனிதருக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை ரெண்டு தான். அந்த ரெண்டு பிரச்சனையுமே சரி செய்யறதுக்கு இந்த கிரக அமைப்பும் இந்த நாளும் உங்களுக்கு பயன்படும். புரட்டாசி மாதத்தில் இந்த நாளை சரியா பயன்படுத்துறவங்களுக்கு இந்த முக்கியமான தலை போற பிரச்சனைனா அது இந்த ரெண்டு தான். அந்த ரெண்டையும் சரி செய்யறதுக்கு இந்த நாள் பயன்படும். இது என்னைக்கு என்ன செய்யணும், இந்த நாள்ல என்ன விசேஷம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். எந்த ராசிக்குன்னு பார்க்க போறோம். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது உங்களை போல பல நபர்களுக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பயன்படும். நீங்க நேரடியாக யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சோசியல் மீடியாவிலனா, அது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும். கடக ராசிக்கு தான் 18 வருடத்திற்கு பிறகு தனஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் சுக்கிரனின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் மகாலட்சுமி நட்சத்திரத்தில் இணைவு பெறுகிறார்கள். கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் வேதனையும் துன்பமும் மீளா துயரில் நான் இருக்கிறேன், என்னை பல பேர் ஏமாத்திட்டாங்க, நான் வாழ வழி இல்லாம நடுத்தெருவில் இருக்கேன் அப்படின்னு கண்ணீரோடும் ரொம்ப வேதனையோடும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் வேதனையை தீர்ப்பதற்கு 11ஆம் அதிபதியான மகாலட்சுமியை வழிபாடு செய்வது எப்பொழுதுமே வெற்றியை தரும். 11ஆம் இடம் ஜோதிடத்தில் லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும். அந்த இடத்திற்கு உங்களுக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை கடவுளில் யார்? தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தன்னுள் அள்ளி அள்ளி வைத்து உங்களுக்கு அனுகிரகத்தை கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடியவர் தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தான் உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றும் இடத்திற்கும் அதிபதி. அப்ப கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில எப்பெல்லாம் நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்க, வாழ்க்கையில வேதனை துன்பம், ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை அல்லது சொத்தை அபகரிச்சுட்டாங்க, உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லுங்க. வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். நிச்சயமாக 11ஆம் அதிபதியான மகாலட்சுமி இந்த நேரத்தில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தன் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் கேது இணைவு பெற்றிருக்கிறார்கள். பற்றாக்குறைக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மங்கள விஷயத்தை ஒருவருக்கு நடத்தி தரக்கூடியவரே குரு பகவான் தான். ஒருத்தருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா குருவின் பார்வை இல்லாம நடக்காது, குருவின் அருள் இல்லாமல் கிடைக்காது. அதனாலதான் திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்கறது வியாழ நோக்கு வந்துருச்சா, குரு பார்வை வந்துருச்சா, குரு பலன் வந்துருச்சான். அப்படிப்பட்ட குரு பகவான் 12ஆம் இடமான சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப சுப நிகழ்ச்சிக்கான விரயம் ஏற்பட்டே தீரும். 2ஆம் இடத்தில் உங்களுக்கு சுக்கிரன் கலத்திரக்காரகன் அப்படின்னா சுக்கிரன் தான் 12 ராசிக்குமே. உங்களுக்கும் கலத்திரக்காரகன் அவர் தான், லாபஸ்தானாதிபதி அவர் தான், உங்களுக்கு ஆசை நிறைவேற்றி தரக்கூடியவரும் அவர் தான். அப்படிப்பட்ட தாய் மகாலட்சுமி தன் நட்சத்திரத்திலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கான 2 சிக்கலையும் சரி செய்யும். முதல் சிக்கல் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் சிக்கல், கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது அல்லது கணவன் மனைவியை எப்பவுமே சண்டை சச்சரவு அல்லது விவாகரத்து வழக்குல வெற்றி வேணும். முதல் திருமணம் ரத்த ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில 2ஆவது திருமணத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னா அவர்களுக்கெல்லாம் தீர்வை தரக்கூடிய நாள் தான் நான் சொல்ல போற புரட்டாசி மாத பௌர்ணமி. புரட்டாசி பௌர்ணமி என்பது அக்டோபர் 6ஆம் தேதி சோமவாரமான திங்கட்கிழமையில வருது. பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் உள்ள நாள். எந்த காரியம் வெற்றி அடையணும், எந்த காரியம் உங்களுக்கு உயிர் போட வரணும், எது தலைத்து வளரணும், எது வளரணும், எது உயரணும், எது பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் உள்ள நாள்ல செய்யணும். நேத்திரம் என்றால் கண் பார்வை. எந்த காரியத்திற்கும் நமக்கு பார்வை கிடைக்கணும். அதே போல ஜீவன் என்றால் உயிர். அப்ப எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கு உயிரோட்டம் பெறணும். எந்த ஒரு விஷயமும் நமக்கு பார்வையும் உயிரோட்டமும் உள்ள நாளில் செய்தால் வெற்றி உறுதியாக கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு காரியத்தையும் நாளும் கோளும் பார்த்து செய்யணும். இங்கே நாள் என்பது பௌர்ணமி,
பரிபூர்ண நேத்திரம், பரிபூர்ண ஜீவன். கோள்களின் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக குருவும் மிக அற்புதமாக சுக்கிரன் கேதுவோடு இணைந்தும் இருக்கிறார்கள். இந்த நாளை விட சிறந்த ஒரு கிரக அமைப்பு வரவே வராது. 18 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த சுக்கிரனும் கேதுவும் பூர நட்சத்திரத்தில் இணைவு பெறுவது நடக்கும். இந்த அதி உன்னதமான சேர்க்கையை பயன்படுத்தினால் உங்களுக்கான கடனும் நிவர்த்தியாகும், பண சிக்கலும் சரியாகும். ஒரு விஷயம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்க சிக்கல், இரண்டாவது விஷயம் கடன் நிவர்த்தியாகும், பண வரவில் இருந்த பிரச்சனை சரியாகும். இந்த ரெண்டு தான் இன்னைக்கு கடக ராசிக்கு பிரதான பிரச்சனை. கடந்த 2.5 வருஷமா அஷ்டமச்சனி போட்டு பாடா படுத்துச்சு. எல்லா விதத்திலையும் சிக்கல், அவமானம், வேதனை, எந்த காரியத்திலும் வெற்றி இல்லை, எடுத்த காரியங்களில் எல்லாம் தோல்வி. நான் சொல்றதுக்கே ரொம்ப வருத்தப்படுறேன். நிறைய கடகராசிக்காரங்க வாழ்க்கையோட ரொம்ப ஒரு இறுதி நிலைக்கே போனாங்க. இப்பதான் அந்த அஷ்டமச்சனி முடிஞ்சு கடவுள் உங்களுக்கான உன்னதமான கிரக அமைப்பை ஒரு அற்புதமான நாளில் ஏற்படுத்தி தந்திருக்கார். திருமண தடைக்கு பொதுவாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மகாலட்சுமி தான் கலத்திரக்காரகன்னு சொல்லிட்டோம். அப்ப கலத்திரக்காரகனான மகாலட்சுமியின் முன்னிலையில் அல்லது மகாலட்சுமியின் ஆலயத்தில் திருமண தடைக்காக நீங்கள் செய்யும் வழிபாடு, பரிகாரம், பிரார்த்தனை வேலை செய்யும். பௌர்ணமி நாள்ல, இந்த விசேஷ நாள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களுக்கு சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் என்ன விசேஷம்? இந்த ஹோமத்தை செஞ்சது முதல்ல கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக. அப்ப கடவுளில் தாய் பார்வதி தேவி பயன்படுத்த மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டுதான் இன்னைக்கும் இந்த ஹோமம் செய்யப்படுது. உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹோமம் உங்களுக்கு 1,00,000 பேருக்கு மேல பலனை பெற்று கொடுத்தது, உங்களுக்கும் பலனை தரும். இதுவரைக்கும் எத்தனையோ கோவில்ல போய் பரிகாரம் செஞ்சிருக்கலாம். திருமணஞ்சேரி போயிருக்கலாம், திருப்பாம்புரம், காளகஸ்தி, கொடுமுடி, பவானி, எங்க வேணாலும் போய் பரிகாரம் செஞ்சிருக்கலாம். வாழைமரத்துக்கு தாலி கட்டியிருக்கலாம், ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டியிருக்கலாம், வெட்டி இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நடக்கலைன்னா இந்த நாளும் இந்த கோளும் அமையும் நேரத்தில் செய்யும் பரிகாரம், இந்த ஹோமம், இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த சிக்கல், திருமண தடை, திருமண தாமதம், திருமண வாழ்க்கையில் இருந்த விரிசல் சரியாகும். இதுவரைக்கும் எவ்வளவோ பேர் கலந்து கொண்ட உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹோமம் நடைபெறுவதும் உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். பெயரில் இருப்பது போலவே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம். சக்தி பீடங்களில் 52வது சக்தி பீடமாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு திருமண தடைக்கான பார்வதி தேவி செய்த அந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெறுகிறது. அப்ப இதில் கலந்து கொள்ளும் பொழுது உங்க ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகு இல்லைன்னா கேது இருக்கு, 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ ஜாதகத்துல இருக்கு, குருவோட கேது அல்லது குருவோட ராகு ஜாதகத்துல ஒரே கட்டத்துல இருக்கு, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு அல்லது சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்துல இருக்கு, குருவோடு சனி சேர்ந்திருக்கு, இது போன்ற ஜாதக அமைப்புகள், அல்லது நான் ஜோதிடத்தை போய் பார்த்தோம், ஜோதிடர் சொன்னாரு தாரதோஷம், கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், விஷகன்னிகா தோஷம், புனர்ப்பு தோஷம், பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம் என்றெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அந்த தோஷத்தை நீக்குவதற்கும் ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களால், யோகிகளால், ரிஷிகளால், சித்தர்களால், மத குருமார்களால் சொன்ன கடைசி பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாகவும் 100% வெற்றியை தரும் பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பரிகாரத்தை நாளும் கோளும் சிறப்பாக வரும் நாளில் செய்யும் பொழுது வெற்றி உறுதியாக கிடைக்கும். 2வது சிக்கல் பண பிரச்சனை, கடன் நிவர்த்தி. கடனால அவமானப்பட்டு வேதனைப்பட்டோம், கடனை கட்ட முடியாம நிறைய அவமானத்தை சந்தித்தவர்கள் கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்கள் கடந்த 3 ஆண்டுகளா. அதுக்கு காரணம் அஷ்டமச்சனி, பெயரை ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக அதிலிருந்து வெளியில் வருவதற்கு அனைத்து செல்வத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறும் பௌர்ணமி பூஜையில் ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக பண வரவுக்கு வழியே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு அருமையான பண வரவிற்கான வழியை கடவுள் காமிப்பார். கடன் தீர்வதற்கான ஒரு அருமையான தீர்வை அமைத்து தருவார். அப்படிப்பட்ட அதி உன்னதமான நாளில் நீங்க இந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தன ஜன ஆக்கர்ஷண எந்திரம், சகலகாரிய சித்தி எந்திரத்தோடு இணைத்து வழங்கப்படும். இந்த தனம் என்றால் பணவரவு, ஜனம் என்றால் மக்கள், ஆக்கர்ஷணம் என்றால் கவருதல். தனம் ஆக்கர்ஷணம் அப்படின்னா நமக்கு பண வரவை கவருதல், ஈர்ப்பது அப்படின்னு அர்த்தம்.
அதே போல் ஜனவரவு, தொழில் வியாபாரம் செய்யறோம், ஒருத்தர் போய் சந்திக்கிறோம், எல்லா இடத்திலுமே அவர்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். அப்ப கண்டிப்பாக ஜன ஆகர்ஷண எந்திரம் உங்களுக்கு மக்களின் வரவையும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். சகல காரிய சித்தி எந்திரம் அப்படின்னா என்ன? சகலம் என்றால் அனைத்தும், காரியம் என்றால் செயல்கள், முயற்சிகள் அப்படின்னு சொல்றோம். சித்தி என்றால் நிறைவேறுதல். அப்ப சகல முயற்சிகளும், செயல்களும், காரியங்களும், திட்டங்களும் நமக்கு நிறைவேறுவதற்கான எந்திரம். அப்ப இந்த எந்திரத்தையும் இணைத்து உங்களுக்கு தரும் பொழுது தொழில் வியாபாரம் அலுவலகத்தில் அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜிக்கப்படும் பொழுது, ஏன்னா ஒரு பொருள், ஒரு கல் சிலையாவது எப்பொழுது? ஆலயத்தில் போய் கருவறையில் அது பிராண பிரதிஷ்டை ஆகும் பொழுது. அப்ப கல்லே கடவுளாக மாறி அனுகிரகம் செய்யும் பொழுது ஒரு எந்திரம் ஹோமத்திலும் வைத்து பூஜிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் பொழுது அது சக்தியூட்டப்பட்டு நமக்கு கிடைக்கிறது. அது நமக்கு தன ஆகர்ஷணத்தையும் ஜன ஆகர்ஷணத்தையும் சகல காரியங்களில் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும். இதை நீங்கள் பெறுவதற்கு ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொள்ளலாம், அல்லது பூஜைக்கு வந்துட்டு நீங்க அந்த எந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது கொரியர் மூலமாகவும் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்தும் இந்த எந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வந்து ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம், அல்லது நேரில் வந்து எந்திரத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இது கடன் பணவரவில் இருந்த சிக்கலை சரி செய்வதற்கு, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எது கிடைக்கலினாலும் இந்த பூஜையும் இந்த எந்திரமும் பலனை தரும். அடுத்தது திருமண தடைக்கு சுயம்பர கலா பார்வதி ஹோமம்னு சொன்னோம். இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு அவசியம். ஏன்னா இந்த ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மகாலட்சுமி மாலை அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டுதான் இந்த ஹோமம் நடத்தப்படும். கலத்திரக்காரகனான லட்சுமியின் மாலை, கல்யாண மாலை நம்ம கழுத்தில் விழுந்தால் விரைவாக திருமண மாலைன்னு சொல்லக்கூடிய மணமாலை அமையும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகம். அது மட்டும் இல்லாம இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மங்கள அச்சதைன்னு சொல்லக்கூடிய மங்கள அரிசியால் ஆசீர்வாதம் வழங்கப்படும். முதலில் உங்களுக்கு லக்ஷ்மி ஆசீர்வதிக்கும் பொழுது விரைவாக உங்களுக்கு திருமணத்தில் பல நபர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான வழி பிறக்கும் என்பது இந்த ஆலயத்தின் நம்பிக்கை, மரபு. அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு முன்பதிவு கட்டாயம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் முன்பதிவு செஞ்சுட்டு வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த பூஜைக்கு நானும் அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நேரில் வருகிறேன். இந்த ஆலயம் எங்க இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல்ல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கு. சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சி மார்க்கமாக வரும்பொழுது 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது கடன் நிவர்த்தியாகும், பண வரவில் இருந்த சிக்கல், மோசடிகள் எல்லாம் சரியாகும். நான் ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிட்டேன், நான் கைமாத்தா கொடுத்த பணம் வரல, நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, நயவஞ்சகமா என்னோட சொத்தையோ பொருளையோ பணத்தையோ அபகரிச்சுட்டாங்கன்னா இறைவன் உங்களுக்காக நியாயம் கேட்பார். அப்ப இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உடனடியாக தெளிவு பெற்று இந்த பூஜையில் கலந்து கொள்ள உடனடியாக முன்பதிவு செஞ்சிடுங்க. ஒருவேளை கடன் நிவர்த்தி பண்ண எந்திரம் வாங்க என்னால முடியலைங்க, பொருளாதாரத்துக்கு இடம் இல்லைன்னா ஒண்ணுமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நேரா ஆலயத்துக்கு வந்து 6 தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வையுங்கள். 6 என்பது கடன் நிவர்த்திக்கான எண். அப்ப அந்த 6 தேங்காயால் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது, அதுவும் மகாலட்சுமி முன்னிலையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளதான் இந்த தீபம் ஏற்றணும். அதை சரியாக நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான கடனை லக்ஷ்மி உடனடியாக நிவர்த்தி செய்து தருவார். ஒவ்வொரு மாதமும் பல நபர்கள் வந்து இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வெற்றி பெறத ஒவ்வொரு மாசமும் என்கிட்ட சொல்றதை நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட வழிபாட்டை தவறாம செய்யுங்க. புரட்டாசி மாதத்தில் இந்த கிரக அமைப்பு என்பது 18 வருடத்திற்கு பிறகு நம்ம கஷ்டத்தை தீர்ப்பதற்கு கடவுளே நமக்கு கொடுத்த வாய்ப்பு. இல்லைன்னா இந்த வீடியோவை நம்ம ஏன் பார்க்கணும்? எத்தனையோ வீடியோ, சினிமா, அரசியல், கலைன்னு எத்தனையோ இருக்கு. இதை ஏன் கடவுள் நமக்கு காமிக்கிறார்? அப்ப நிச்சயமாக கடவுள் நமக்கு பிரச்சனையை சரி செய்யறதுக்கான கதவை திறந்துட்டார், வழியை கொடுத்துட்டார். இனி கடவுளை கையெடுத்து கும்பிட்டுட்டு இதை வந்து எனக்கு நிவர்த்தி கொடுத்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது நம்ம கையில தான் இருக்கு. நானும் வீடியோவில் இந்த கிரக அமைப்பை நாளும் கோளும் சிறப்பாக வருவதை நான் சரியாக உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களிடத்தில் இதை ஒப்படைச்சிட்டேன். அப்ப இதை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்கு. உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.